வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிம் கேரியோட ஒரு சூப்பரான படம் சன் ஆஃப் த மாஸ்க். படம் போட்டதுக்கப்புறம் இந்த படத்தை நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த படத்தோட பேர் த மாஸ்க். சொல்ல போனால் செகண்ட் படத்தோட இந்த படம் தான் சூப்பராக இருக்கும். அதுக்கு காரணம் ஜிம் கேரி. ஸோ இனிமேல் நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே எஜி சிட்டின்னு ஒரு ஊரை கட்டுறாங்க. ஒருத்தர் தண்ணி கடையில் ஒரு பழங்காலத்து பெட்டியை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த பெட்டியை அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு பைப் அவர் மேலே தெரியாமல் விழுந்துருது. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே இருந்து ஒரு பச்சை கலரில் முகமுடி மிதந்து போயிட்டு இருக்குது. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாரு. ஒரு பொண்ணுக்கிட்டே டிக்கெட்டை காமிச்சு கான்சர்ட்டுக்கு போகலாம் வரீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவளுக்கு இந்த கான்சர்ட்னா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு கூட வரலாமான்னு கேட்குறாங்க. பேசாமல் நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவன் டிக்கெட்டை கொடுத்துட்றான் கம்முன்னு. டியூடு டிக்கெட்டை கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியாக அவங்க டிக்கெட்டையே கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதா, இன்னைக்கு நைட்டு நம்ம கிளப்புக்கு போகலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பாத்தியா சொல்லும் போது எவனோ லைட்டு போடுறான், ஐயோ மழை பெஞ்சு மின்னல் அடிக்குது. அப்பன்னு பார்த்து பேங்க்குள்ளே யாரோ கிளாமராக வராங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க 2 பேரும் அவங்கள வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஹீரோயின் ஏதோ புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற விஷயமா பேங்க்குக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு கையை விடலை, கால் விடலை, ட்ராயரை கூட ஒழுங்காக க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறான். இவங்க கிட்ட பேசிட்டே பெண்ணை எடுத்து ஷார்ப்னரில் வச்சிடறான். ஆனால் ஹீரோயின் இங்கே சும்மா மொக்க போட வரல. அவங்க ஹேண்ட் பேக்கில் ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா மூலிமா பேங்கோட செக்யூரிட்டி எப்படின்னு கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க மானிட்டர் மூலிமா. இந்த கூட்டத்துக்கு தலைவன் தான் வில்ல. ஸோ ஹீரோயின் வில்லன் கூட தான் வேலை செய்கிறாங்க. கேமரா மூலியமா பேங்கை பார்த்துட்டு நம்மளால கொள்ளையடிக்க முடியுமான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. வில்லனுக்கு மேலேயே ஒருத்தக்கிறான், அவன் தான் இருக்குல்லே பணக்காரன். ஸோ அவனை எப்படியாச்சும் முறியடிக்கணும்னு வில்லன் பார்க்குறான். அவன் பேரு நிக்கோ. ஸோ இந்த பேங்கை கொள்ளையடிச்சிட்டு நிக்கோவை போட்டு சொல்லிட்டு இந்த ஊரை ஆள்றதான் இவன் பிளானு. ஹீரோ அவன் காரை ஒரு கடையில் கொடுத்துக்கிறான். அவன் ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் காரை கொடுத்தான். ஆனால் அவங்க என்னென்னமோ பண்ணிட்டாங்க. இப்போ இவனுக்கு கண்டிப்பாக கார் தேவை கிளப்புக்கு போகிறதுக்கு. ஸோ இவனுக்கு ஒரு டப்பா காரை கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு கேவலமான கார் எடுத்துட்டு கிளப்புக்கு போனால் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தட்டனா பாட்டா உழுவுது. வில்லனும் அவனுக்கு ஆளுகளும் அதே கிளப்ல தான் வேலை செய்கிறாங்க. ஏன்னா இந்த கிளப்புக்கு சொந்தக்காரனே அந்த நிக்கோ தான். சரி கிளப்புக்குள்ளேயாச்சும் போலான்னு பார்த்தா இவன் ஃப்ரெண்டு இவனை மறந்து விட்டுட்டு இவன் பாட்டுக்கு பொண்ணுங்க கூட உள்ளே போயிடுறான். இவனு உள்ளே போலான்னு பார்த்தா செக்யூரிட்டியில் இவனை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுடுறாங்க. அப்பன்னு பார்த்து 2 காருக்காரனுங்க வேறு இவன் மேலேயே தண்ணி அடிச்சிடுறாங்க. இவன் கோட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அதே கிளப்பில் தான் நம்ம ஹீரோயினும் பாட்டு பாடுறவங்களும் வேலை செய்கிறாங்க. அவங்க வேற இவனை பார்த்துடுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி செருவர் வேற, சார் இந்தாங்க சார் உங்கள் கார் சாவின்னு சொல்லிட்டு அந்த டப்பா காரை கொடுக்குறான். ஐயோ இது என் காரே இல்லை, என் பென்ஸு கார் அங்கே நிற்குது சார், இது உங்கள் கார் தான் சார். சரி கூட எதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவனு அங்கேருந்து கம்முன்னு போயிடுறான். ஹீரோயின் முன்னாடி வேற இவனுக்கு பலத்த அவமானம் ஆயிடுச்சு இந்த டப்பா காருனால. காரு போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு பிரிட்ஜுக்கிட்டே ரிப்பேர் ஆகி நின்றுருது. இவன் கோவத்தில் காரை உதச்சு அது பாட்பாட கழுண்டு விழுந்துட்டு இருக்குது. எல்லாமே ஊற்றிச்சுட்டு சோகத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆற்றுல யாரோ மிதக்கிற மாதிரியே இருக்குது. இவன் டக்குன்னு அவங்கள காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்க்குறான். அது ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு குப்பை. அந்த குப்பையில் ஒரு பச்சை கலரில் முகமுடி இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. அந்த முகமுடியை மூஞ்சில் வச்சு பார்க்கலான்ட்டு வரும்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இல்லை ஆஃபீஸர், என் முகமுடியை தேடி வந்தால் இப்போ அது கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்த ஹவுஸ் மேனேஜர் என்ன எவ்வளோ லேட்டாக வர நினச்சி வர வந்திருக்குன்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே பாருங்க என்ன ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட தான் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியுண்டான்னு சொல்லிட்டு அவங்க கம்முன்னு போயிடுறாங்க. யாரோ காட்டுக்கு போகிறாங்க. இந்த கிழவிக்கு ஒரு காலம் வரமாட்டேங்குது. ஹீரோ வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறான். அது ஒரு புத்திசாலியான நாய். டிவியில் கார்ட்டூன் ஷோ பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்கும்போது நாய் டிஸ்கோ விளாட்லாம் வான்னு சொல்லி கூப்பிடுது. டிஸ்கை தூக்கி போட்டால் அழகாக அது பிடிக்கும். அப்போ டிவியில் ஒரு டாக்டர் அவர் எழுதின புக்கை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதரும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு முகமுடி போடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நாய் வர அந்த முகமுடியை ஒரு மாதிரி பார்க்குது. அதை பார்த்து ரொம்ப பயப்படுது. எதுக்கு பயப்படுற, இது ஒரு சாதாரண மாஸ்க்குன்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்சு பார்க்குறான். அப்படியே மாஸ்க் ஒரு மாதிரி இழுக்குது. மாஸ்க் அப்படியே ஷைனிங்காக மின்னுது. சரி என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்சு பார்க்குறான். அந்த முகமுடியை மூஞ்சி அப்படியே விடாமல் பிடிச்சிக்குது. உருவமே அப்படியே டோட்டலாக மாறிட்டு இருக்குது. சூறாவளி வாரி சுற்றி சுற்றி கடைசியாக மாஸ்காக மாறிட்டான். வந்துட்டேன்டா, இனிமே ஆட்டத்துக்கு கவனிங்க, இந்த கிளம்பிட்டேன்ல. அமைதியா இருக்கணும்ட்டு ஒரு போர்டை பார்த்து மெதுவா நடந்து போயிட்டு இருக்கிறான், சத்தமே வராத மாதிரி. அப்போ இவன் பேக்கெட்ல இருந்து ஒரு கடிகாரம் விழுவுது. அதை சுத்தி வச்சு அடிச்சிட்டு இருக்கிறான். இந்த வாங்கிக்கோடான்ட்டு சத்தம் கேட்டு மேனேஜர் வந்துடுறாங்க. அவங்க வேற ஃபுல்லா ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க. இவனை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, அவங்கள பார்த்து இவன் பயப்படுறான். அவங்க கண்ணை வச்சு சுட வராங்க. இவன் எகிரி குதிச்சு ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிடுறான். நடு ரோட்ல இவன் நிக்கிறத பார்த்து வண்டியில வந்த ஒருத்தர் ஹார்ன் அடிக்கிறாரு ஓரமா போன்ட்டு. பதிலுக்கு இவன் ஒரு ஹார்னை திருப்பி அடிச்சா சத்தம் தாங்க முடியாம கார் கண்ணடையெல்லாம் உடையுது. இவனை பத்தி வேற முழுசா தெரியாம ரவுடிங்க வேற இவனை சுத்தி வளைக்கிறாங்க. ஒருத்தன் ஜட்டி இழுத்து தலையில மாட்டிட்டு வாங்குறான்னு சொல்லிட்டு இவன் போறான். இவங்களும் போய் பார்த்தா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வாங்க, உங்களுக்காக சில வித்தைகளை சொல்லி கொடுக்குறேன், யாரும் வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. சட்டைக்கு பட்டன் போடாத தம்பி, இந்த உடக்காகத்தான் இது. இந்த ஒரு ஒட்டகச்சிவிக்கி பொப்ப. அப்புறம் தம்பி இது உடக்காக. இந்த ஒரு அழகான நாய்க்குட்டி. சாரி, நாய்க்கு ஊசி போடணும் உனக்கு கிடையாது. கடைசி என்னோட ஃபேவரட்டான ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு டாமி கன்னை செஞ்சு இவங்களெல்லாம் சொல்றா. இவங்கள பயந்து ஓடுறாங்க. இந்த முகமுடி எனக்கு செம்ம சக்தி கொடுக்குது. இனிமே அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா மாதிரி நானும் ஒரு சூப்பர் ஹீரோ. என் பேரு முகமுடி. டக்குன்னு அந்த கார் ரிப்பேர் கடைக்கு போய் டப்பா காரோட கொடுக்குறீங்க, நான் தான் அந்நியன், கருட புராணத்தின் படி தண்டிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏதோ பண்றான்.
அடுத்த நாள் காலையில் இவன் பெட்டில் இருந்து எந்திரிக்கிறான். போய் கண்ணாடி பார்த்தா நார்மலாக தான் இருக்கிறான். ஓ, இது ஒரு கெட்ட கனவாட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அப்போ வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஒரு போலீஸ் வந்திருக்காரு. நேற்று வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வந்ததாவோ அவங்கள கண்ணை வச்சு சுட்டதாவோ மேனேஜர் சொல்கிறாங்களே, உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலையான்னு கேட்குறாரு. அப்பதான் தெரியுது அது ஒரு கனவு கிடையாது, அது நிஜமால நடந்துச்சுன்ட்டு. சார், என் காது லைட்டா கேட்காது. அப்படியா? என்னது? பாருங்க சார், இப்போ கூட கேட்கல. சரி, மறுபடியும் அவனை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கார்டு கொடுத்துட்டு போறாரு. இவனுக்கு இதெல்லாம் பார்த்து பயங்கர ஷாக் ஆகுது. சரி, ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். நாய் வேற சாவி எடுத்துட்டு தரமாட்டிது. சாவி அதுகிட்ட இருந்து பிடிக்கிட்டு மாஸ்கை ஜன்னல் வழியே தூக்கி போட்டு போறான். ஆனா அந்த மாஸ்க் திரும்ப பறந்து வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அந்த கார் ரிப்பேர் கடையில ஒரே கூட்டமா இருக்குது. என்னன்னு போய் பார்த்தா அந்த 2 பேருக்கும் கும்பி பாகம் பண்ணிக்கிறான். ஹீரோ பேங்க்குக்கு போறான். டியூடு, நீ எங்க போன நேத்து? எவ்வளவு நேரம் தெரியுமா உனக்கு உள்ள தேடின? டேய், நீ உள்ள தண்ணதுக்கு போல வெளியே தேடி தான் நான் கிடைச்சிருப்பேன்டா. ஒரு நாள் தாண்டா எல்லாமே. பேங்க் ஓனர் பையன் வர வந்து திட்டுறான். எதுக்கு பேங்க்குக்கு லேட்டா வேலைக்கு வர, இதனால எவ்வளவு லாஸ் தெரியுமான்ட்டு. டியூடு, பாத்தியா அப்பா சுத்த ஆட்டை போட்டு வாழ்றவன் எப்படி நம்மளை திட்டுறான்ட்டு. ஹீரோயின் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்காங்க. இவன் அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்கிறான். டியூடு, அவளை மறந்துரு. இந்த மாதிரி பொண்ணுங்களா நம்ம இதயத்தை அப்படியே கழட்டி மிக்சியில போட்டு அரைச்சி ஜூஸா கொடுத்துருவாளுங்க. அப்ப ஒரு ரிப்போர்ட்டர் வராங்க. அவங்க பேர் பெக்கி. ஹீரோ அந்த கார் ரிப்பேர் கடையில ஒரு கஸ்டமர். ஸோ எங்ககிட்ட கேள்வி கேட்க வந்திருக்காங்க. நீங்க தான் அந்த பெக்கியா? போன வருஷம் என்னோட லெட்டரை ஒன்று நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணீங்களே, நான் இருக்கான்னு கேட்கறான். ஓ, நீங்க தான். அந்த லெட்டர் ரொம்ப சூப்பராகுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுதான் என் நம்பர், ஏதாச்சும் வேணும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வெளில ஒரு பக்கம் அந்த கிளப் ஓனர் நிக்கோவை பார்க்க போறான். நிக்கோ இவன் மேல செம்ம காண்டில் இருக்கிறான். கிளப்பை உன்னோட சொந்த திருட்டுத்தனத்துக்கு யூஸ் பண்றேன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அவனை கமுத்தி போட்டு கோல்ஃப் பாலை வாயில நிக்க வச்சு அடிக்கிறான். அவன் வாயில லைட்டா ரத்தம் வருது. இன்னும் ஒரு வாரம் மட்டும் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்லிடுறான். ஒரு பக்கம் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல அவன் ஒரு புது கார் வாங்கிட்டதாவும் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா நாய் அவன் காதை நக்கிட்டு இருக்குது. ஹீரோயின் போட்டோ பார்த்து மறுபடியும் அந்த மாஸ்கை போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுறான். ஆனா ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாம மறுபடியும் அந்த மாஸ்கை மாட்டிக்கிறான். மாஸ்கா மாறின வாட்டி செல்லா குட்டு அப்படியா இருந்தா வந்துட்டே இருக்கிறேன். பல்ல விளக்கிட்டு மொட்டையை கிளீன் பண்ணிட்டு ஷேவிங்லாம் பண்ணிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு ரெடி ஆயிட்டான். ஓ, யாராச்சும் நீ போட்டோ எடுங்க, செம்மையாகிறேன். பச்சைக்குள் ஒரு எச்சைத்தனம். யாஹூ, அங்க இருந்து சரி ஸ்பீட்ல கிளம்பிடுறான். வெளில ஆளுங்க ஒரு பக்கம் பேங்க் கொள்ளடிக்க ரெடி ஆகுறாங்க. இவனுங்க கொள்ளடிப்பாங்கன்னு பார்த்தா மாஸ்க் முன்னாடியே வந்து எல்லா பணத்தையும் ஆட்டி போட்டுட்டு போயிடுறான். என்னம்மா, நான் தாம்மா முதல்ல வந்தேன். ஸோ எனக்கு தான் பணம் சொந்தம், வரட்டா? யார் சாமியாவே நான் முன்னாடியே ஆட்டி போட்டுட்டு போயிட்டேன்னு இவங்கள யோசிக்கிறாங்க. போலீஸ் வந்து இவங்கள பிடிச்சிடறானுங்க. டேய், போலீஸ் வந்தாங்கடான்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு சுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. மாஸ்க் இப்போ ஒரு பெரிய கார்ல கிளப்புக்கு போறான். அந்த கார் பாக்குறதுக்கே ரயில் வண்டி மாதிரி ரொம்ப பெருசா இருக்குது. செக்யூரிட்டி கிட்டே கிளப்புக்கு வெளியே இருந்த மக்கள் கிட்டே பணத்தை வாரி இறைச்சிட்டு உள்ள போயிடுறான். கிளப்புக்கு உள்ள ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. வில்லனும் உள்ளதாக்குறான். மாஸ்க் உள்ள போய் உக்காந்துக்கிட்டு வாயை குழந்துட்டு பாத்துட்டு இருக்கிறான் ஹீரோயினை. அவங்கள பார்த்து இவன் இதையுமே படக் 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 படக்குன்னு துடிச்சிட்டு இருக்குது. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு இவனே களத்துல இறங்கி ஹீரோயின் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். சும்மா சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். தாறு மாற இவன் ஆடுறத பார்த்து எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. வெளில ஆளு ஒருத்த எப்படியே தப்பிச்சு கிளப்புக்கு வந்துடுறான். எங்களுக்கு முன்னாடியே எவனோ ஒருத்த ஆட்டி போட்டு போயிட்டு தான் வில்லன் கிட்ட சொல்றான். வில்லனுக்கு செம்ம காண்டாவது. யாருன்னு கேட்கறான். அப்போ ஒருத்தன், சார் அது அவன் தான் சார்ன்னு சொல்றான். மாஸ்க்கு உடம்ப வளைச்சு வளைச்சு ஆடிட்டு இருக்கிறான். ஹீரோயினை சூறாவளி மாதிரி சுத்த விட்டு ஆடிட்டு இருக்கிறான். வில்லனு ஆளுங்களும் மாஸ்கை சுத்தி வளைச்சு ஒழுங்கா அந்த பணத்தை எங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த படத்துக்கு 8% ஜிஎஸ்டி 9 வகுத்து ஒரு நாள் கூட்டின உனக்கு வர போறது முட்டை. டே மொட்டையை அவனை சுட்டு தள்ளுறா. ஆஹாஹாஹா, தம்பி இங்க சுடு அங்க சுடு இப்படி சுடு அப்படி சுடு. என்னப்பா என்ன புல்லட்டே என் மேல படல? ஏ டண்டனக்கா டனக்கனக்கா, ஓ என் மேல புல்லட் பட்டுருச்சு. தம்பி, நான் இப்ப சாவ போறேன். நீ பாக்குறதுக்கு ஜானி சின்ஸ் மாதிரியே இருக்கிறப்பா. என் தலைவி மியாவை கேட்டதா சொல்லிடு. இவன் நடிச்ச நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ, உலக நாயகனே நான் தான். துபுச்சுக்கு பிக் பாஸ். வெளில காண்டாய் கன் எடுத்து சுடுறான். இவன் அங்கிருந்து எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். கிளப்புக்கு அப்போ போலீஸ்ல வந்து வில்லனையும் வில்ல ஆளுங்களையும் பிடிச்சிடுறாங்க. பேங்கை கொள்ளையடிச்சது உங்க ஆளுங்கன்னு எனக்கு தெரியும். அதுல ஒருத்தர் பச்சை கலர்ல இருந்தான்னு சொல்றாரு. சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த பச்சை கலர் மண்டையை என் ஆளே கிடையாதுன்னு சொல்றான். அப்போ போலீஸ் கீழே ஒரு டையை கண்டுபிடிக்கிறாரு. அது ஹீரோட டையை நல்லா தெரியும் இருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஹீரோட வீட்டுக்கே போய் வெளியே வாண்டு கதவை தட்டுறாரு. இவன் மாஸ்கை ஒளி வைக்க ஸ்டோர் ரூம் திறந்தா உள்ள இருந்து ஒரே பணமா கொட்டுது. பணத்தை உள்ள வைக்கவே முடியல. ஏகப்பட்ட பணம் இருக்குது. வைக்க வந்துட்டே இருக்குது. நாய் வேற ஒரு பக்கம் இம்சை பண்ணுது. எப்படியோ பணத்தை உள்ள வச்சுட்டு லாக் பண்ணிட்டு, சொல்லுங்க ஆஃபீஸர் என்ன பிரச்சனைன்னு கேட்கறான். அவரு உள்ள வந்து வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு நேற்று நைட் எங்க இருந்துன்னு கேட்கறாரு. நாய் வேற ஒரு பக்கம் அந்த டோர்கிட்டே நின்றுட்டு இருக்குது. போலீஸ் ஒருத்தன் நேற்று பச்சை கலரில் முகமுடி போட்டுட்டு பேங்கை கொள்ளடிச்சிட்டான். அவனோட டை எனக்கு கிடைச்சிருக்குது. இது ஒன் டை மாதிரி இருக்குன்னு காட்டுறாரு. இவனும் என் பைஜாமா டை எல்லாமே திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறான். நாயை ஒரு பக்கம் தூக்கிக்கிறான். அது ஒரு டோர்கிட்டே இருக்குது. பேங்கோட செக்யூரிட்டி கேமரா பார்த்தா மாஸ்க் புயல் வேகத்தில் திருடுறான். ஒரு மனுஷனால இப்படி பண்ண முடியுமான்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. பணத்து மேல இருந்தா கைரேகை செக் பண்ணிட்டாங்க. வெளில ஆளுங்க கூட யாருக்கிட்டையும் மேட்ச் ஆகல. போலீஸ் இந்த பேங்க்ல வேலை செய்யறவங்களோட கைரேகை மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. வெளில ஒரு பக்கம் அவங்க ஆளுங்க கிட்ட போலீஸுக்கு முன்னாடி அந்த பச்சை கலர் மண்டையை பிடிக்கிறவனுக்கு 50,000 செட்டில்மெண்ட்னு சொல்றான். ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு மூலையிலையும் தேடுங்க. அவன் நாளைக்குள்ள எனக்கு உயிரோட வேணும்னு சொல்றான்.
ஹீரோ பேங்க்குக்கு போய் பார்த்தா ஒரே போலீஸா இருக்காங்க. அந்த ஓனர் பையன் எப்பயும் போல வந்து திட்டிட்டு இருக்கிறான், ஏன்டா லேட்டுன்ட்டு. டேய் ஓரமா போய் கம்முன்னு உட்கார்றா, உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி கேவலமா பேங்க் நடத்துறேன்ட்டு. ஐயோ இவங்கிட்ட வேற இப்படி சொல்லிட்டேனே, டியூடு பூனை மாதிரி இந்த எப்படி திடீர்னு புலி மாதிரி மாறின என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியல இவன் சொல்லிட்டுக்கிறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அங்கே வராங்க. கண்டிப்பாக இவங்க சும்மா வந்திருக்க மாட்டாங்க, ஏதோ சொல்லத்தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களை தனியாக கூட்டு போயிடுறான் ஹீரோ. அவங்க நேற்று கிளப்புக்கு மாஸ்க் வந்தான், சூப்பராக டான்ஸ் ஆனா, அவனை நான் மறுபடியும் பார்க்கணும் போல இருக்குது, யாருக்காச்சும் தெரிஞ்சா கேட்டு சொல்லுங்கிறாங்க. ஹீரோவும் அவனை எனக்கு தெரியும், அவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு தான், அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்ததே நான் தான் சொல்கிறான். அப்போ அவனை நான் இன்னைக்கு நைட்டு பார்க்கணும், பார்க்குக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டாக்டர் வந்தார்ல டிவியில், அவர்கிட்ட அந்த மாஸ்க் எடுத்துட்டு போய் ஹீரோ காட்டுறான். இது பார்க்கறதுக்கு 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு பொருள் மாதிரி இருக்குது, அநேகமாக இது லோக்கியோட மாஸ்கா இருக்குன்னு சொல்றாரு. நார்ஸ் மித்தாலஜி படி பார்த்தா லோக்கி குறும்புத்தனத்தின் கடவுள், ஓடினோட பையன். ஓடின் அவனை ஒரு மாஸ்கா மாத்திட்டாருன்னு சொல்ல வருது, ஆனா அதெல்லாம் ஒரு கட்டுக்காத, இது ஒரு சாதாரண மரக்கட்டைன்னு சொல்றாரு. ஆனா நீங்க தான் முகமுடி பத்தி ஒரு புக் எழுதிருக்கீங்கல்ல, டே அது மனிதர்கள் போடுற முகமுடி பத்தி பேசிக்கிறேன். பிக் பாஸ்ல அடிக்கடி மாஸ்கை கிழிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பத்தி சொல்லிக்கிறேன்டா. இல்ல டாக்டர் இது உண்மைத்தான், வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு சக்தியை காட்டுங்கிறா. ஆனா ஒன்றும் ஆக மாட்டேது, ஏன்னா இந்த மாஸ்க் நைட்ல மட்டும் தான் வேலை செய்யும். டே இது ஒன்றும் மென்டல் ஹாஸ்பிட்டல் இல்லை, நீ வேற இடத்துக்கு தப்பா வந்துட்டேன்னு சொல்றாரு. டாக்டர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்றேன், நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு. இன்னைக்கு நைட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், நானா போகவா இல்லை இந்த மாஸ்கா போகவான்னு கேட்கறான். ரெண்டுமாவே போ, என்ன 2 பேரும் ஒருத்தர் தான், அது நீட்டான்னு சொல்லி அனுப்புறாரு. போலீஸ் ஒரு பக்கம் அந்த பணத்து மேல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் இவனோடதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ போலீஸ் ஹீரோவா ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஸ்வாட் டீமே ரெடியா இருக்க சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் சொன்ன அந்த பார்க்ல போய் வெயிட் பண்றான். போலீஸ் இவனை ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயும் வந்துட்டாங்க. அவன் பெட்டிக்குள்ள மாஸ்க் இருக்கு, அதை போடலாமா வேணாமன்ட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்ப டக்குன்னு அங்க ஹீரோயின் வந்துடுறாங்க. நீங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க 2 பேரும் இங்க வந்துட்டீங்களேன்னு கரெக்டா பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறான். ஹீரோயின் எனக்கு போர் அடிச்சா அடிக்கடி இங்கே தான் வரும்னு சொல்றாங்க. இங்க இருந்து பார்த்தா சிட்டி வானம் எல்லாமே சூப்பரா தெரியுது. சரி என் ஃப்ரெண்டு ஒரு டைம் அடிச்சு அவன் எப்பனோ வருவான்னு சொல்லிட்டு இவன் புதற்குள்ள பூந்து மறுபடியும் மாஸ்கா மாடி வெளியே வந்துடுறான். ஹாய் நாந்தி எப்படிக்கிறேன், நான் தான் MASK மாஸ்க் எப்படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ண பாக்குறான். சிவப்பு ரோஜா தான் நீ, அது மேல இருக்கிற முள்ளு தான் நான், அந்த முள்ளு மேல இருக்கும் கொஞ்சம் ஜொல்லு. போலீஸ் ஒரு பக்கம் ஓவர் அந்த மாஸ்க் வந்துட்டா சீக்கிரம் எல்லாரும் வாங்க ஓவருங்கிறாரு. இவன் தம்மை இழுத்து புகையில ஹாட்டின்னு விட்டுட்டு இருக்கிறான். இப்ப போலீஸ் அவனை பிடிக்க வந்துடுறாங்க. ஃப்ரீஸ் அப்படிங்கிறாங்க. இவன் நிஜமாலுமே ஃப்ரீஸ் ஆயிடுறான். ஹேண்ட்ஸ் அப்னு சொல்றாங்க. நான் தான் ஃப்ரீஸ் ஆயிட்டல, எப்படி ஹேண்ட்ஸ் அப் பண்றது? அன்ஃப்ரீஸ் அப்படிங்கிறாங்க. நார்மல் ஆயிட்டோம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார் அது நான் இல்லை சார், அது வேற யாரோ, என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸுங்கிறான். இவனை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் பேக்கெட்டை செக் பண்றாங்க. உள்ள இருந்து எடுக்க வந்துட்டே இருக்குது. இவங்க பாட்டுக்கு உள்ள இருந்து அரை மணி நேரமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. எலி பொறி பஸ்ஸுக்காண்டு எடுக்க வந்துட்டே இருக்குது. சார் உங்க பொண்டாட்டி போட்டோ கூட வச்சுக்கிறேன் சார். இவரு கோவத்துல கத்துறாரு. டக்குன்னு இவங்க 2 பேர் கையில விலங்க மாட்டிட்டு அங்கிருந்து ஸ்பீடா ஓடி பார்க்கோட கதவை சாத்திடுறான். அந்த கதவுக்கு ஆணி அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஸ்வாட் டீம் ஹெலிகாப்டர்ன்ட்டு ஊர்ல இருந்து எல்லா போலீஸும் வந்துடுறாங்க. இவன் டக்குன்னு அவங்க கெட்டப் எல்லாத்தையும் மாத்திட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். They call me Cuba Pete, I'm the king of a rubber beat. When I play the maracas, I go chick chicky boom boom chick chicky boom. இந்த பாட்டு கேட்டு எல்லா போலீஸுமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. இவன் அங்க இருந்து ஒரு பெண் போலீஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். அந்த போலீஸ் அங்க வந்து டே என்ன பண்ணிக்கிறீங்க, அவனை சுட்டு பிடிக்கிறான்னு சொல்லிட்டு பிடிக்க பாக்குறாங்க. அவன் அங்க இருந்து ஓடிடுறான். ஒரு சந்துக்குள்ள பூந்து அந்த மாஸ்கை கழட்டிடுறான். ஸோ இப்போ மறுபடியும் நார்மல் ஆயிட்டான். போலீஸ் வர பின்னாடியே துரத்துறாங்க. நல்லவேளை அந்த பெகி ரிப்போர்ட்டர் வந்து இவனை காப்பாற்றி வண்டியில் கூட்டிட்டு போடுறாங்க. பெகி அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் பார்த்தேன், என்னதான் ஆச்சுன்னு கேட்குறாங்க. என் கண்ட்ரோலே சுத்தமாக போயிருச்சு, அந்த மாஸ்கை போட நான் என்ன வேணா பண்ணுவேன், அதனால என் வாழ்க்கையே போயிருச்சுன்னு சொல்றான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நல்லவன் தான், உனக்கு அந்த மாஸ்க் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வில்ல ஆளுங்களும் வந்துடுறாங்க. டே சீக்கிரம் வர மாட்டீங்களா, எவ்வளோ நேரத்தை மொக்க போறதுன்ட்டு பெகி கேட்குறாங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டர் பெகி வில்ல ஆளுத்தான் 50,000 ரூபா பணத்தை வாங்கிறாங்க மாஸ்க்கு கொடுத்து. பெகி என்ன பண்ற? சாரி நீ உண்மையிலுமே நல்லவன் தான், ஆனா எனக்கு பணம் தேவைன்னு சொல்றாங்க. ஹீரோவை நியூஸ் பேப்பர் பிரிண்ட் அடிக்கிற மிஷின்ல கமுத்தி போட்டு இந்த மாஸ்க் எப்படி வேலை செய்யுன்னு கேட்கறான். அதை பத்தி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது, மூஞ்சில போட்ட வேலை செய்யுன்னு சொல்றான். வெள்ளனும் அந்த மாஸ்கை பார்த்து அவனு போட்டு பாக்குறான். அந்த இடத்துல மேகம் மின்னல்லாம் சூழ்ந்து அவனு இப்ப மாஸ்கா மாறிட்டான். வெள்ளம் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிறான். பாஸ் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? ரொம்ப அற்புதமா இருக்குது. இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு போய் அங்க இருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துறாங்க. நாய் ஹீரோவை கட்டி போட்டுருக்கிறத பாக்குது. சோ வீட்டை விட்டு யாருக்கு தெரியாம வெளியே போகுது. பணத்தை எடுத்த வாட்டி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நாய் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போகுது. ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி போட்டுறாங்க. இவன் தான் அந்த மாஸ்க்குங்கிற மாதிரி செட்டப் பண்ணி இவன் கோட்டுக்குள்ள இருந்த போலி மாஸ்கை பார்த்து இவன் தான் அவன்ட்டு இவனை ஜெயில போட்டுறாங்க. ஜெயிலோட கம்பி வழியா வெளியே பார்த்தா அந்த நாய் வெளியே தான் இருக்கு. அந்த நாயோட பேரு மைலோ. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்கேயே படுத்து தூங்கிடுது. அடுத்த நாள் காலையில இவனை பார்க்க ஹீரோயின் ஜெயிலுக்கு வராங்க. நீங்க என்ன பண்றேன்னு கேட்டதுக்கு நீ தான் மாஸ்கான்னு கேட்கறாங்க. ஆமா நான் தான் இவன் சொல்றான். வெளில இன்னைக்கு நைட்டு சேரிட்டி பாலுக்கு போறான். அவன் ஏதோ பெருசா செய்ய போறான். அந்த மாஸ்க் எப்படி வேலை செய்யுன்னு சொல்லுன்னு கேட்கறாங்க. அந்த மாஸ்க் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆசையை தான் கொண்டு வரும். என்னோட ஆசையை நீத்தான், ஸோ அதனால தான் அப்படி நடந்துகிட்டேன். இவட மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா வேற ஏதாச்சும் பயங்கரமான ஆசை இருக்கும். ஸோ நீ இந்த ஊரை விட்டே போயிடுன்னு சொல்றான். எனக்கு மாஸ்க்கை விட மாஸ்க்குள்ள இருக்கிற மனுஷனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவனை கிஸ் பண்ண வராங்க. இந்தாமா டைம் முடிஞ்சிச்சுன்னு போலீஸ் சொல்றாங்க. சார் 2 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு இவன் கேட்கறான். ஹீரோயின் இந்த ஊரை விட்டே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
ஹீரோயின் ஊரை விட்டு போறது தெரிஞ்சு வில்ல ஆளுங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி கடத்திடுறாங்க. இவங்க கத்துற சத்தம் கேட்டு ஹீரோ போலீஸ் கிட்ட எவ்வளவு சொல்றான், போலீஸ் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. மைலோ இன்னும் அங்கதான் இருக்கு. மைலோ பார்த்த உடனே வா வந்து எகிரி குதி அப்படின்னு சொல்றான். மைலோவும் எகிருது, ஆனா அதால முடியவே இல்லை, அது ரொம்ப ஹைட்டா இருக்குது. மைலோ டேடி கிட்ட வான்னு சொல்றான். கடைசியா ஒரு எகிருது, கரெக்டா இவன் கைக்கே போயிருது. உள்ள ஒரு போலீஸ் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரோட சாவியை மெதுவா எடுத்துருவான்ட்டு மைலோ கிட்ட சொல்றான். மைலோ போன உடனே அங்க இருந்த சீஸ் எடுக்குது. டேய் சாப்பாடு அப்புறம் வாங்கி தர, சாவி எடு. போலீஸுக்கு தெரியாம மைலோ கரெக்டா அந்த சாவி எடுத்து இவன் கைக்கே கொடுத்துருது. வெளில ஹீரோயினை கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட பாம்பெல்லாம் வச்சுக்கிறான். ஹீரோ ஜெயில விட்டு வெளியே வந்து அங்கிருந்து ஒரு போலீஸை மட்டையாக்கி அவர்கிட்ட இருந்த கன்னை எடுத்துக்கிறான். இப்போ அந்த மெயின் போலீஸ் வர வந்துடுறாரு. அவரை கன்னை காமிச்சு மிரட்டுறான். டேய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறது எப்படா வெளியே போவோன்னு அவர் கேட்கறாரு. நல்லாவே நீ ஐடியா கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி அவர் கையில வழங்க மாட்டி கஸ்டடியில் இருக்கிற ஜெயிலுக்கு ஐடி மாதிரி என்னை கூட்டிட்டு போன்னு சொல்றான். ஸோ எப்படி அந்த போலீஸ் உதவியோட ஜெயிலை விட்டு வெளியே போய் காருக்குள்ள ஏறிக்கிறான் பத்திரமா. வெளில அந்த மாஸ்கை போட்டு மறுபடியும் மாஸ்கா மாறிட்டான். அந்த சேரிட்டி பால்ல வில்ல ஹெட் நிக்கோ மேயர்ன்ட்டு எல்லாருமே இருக்காங்க. வில்லனும் அவ ஆளுங்களும் அந்த இடத்த உடச்சிட்டு உள்ள வந்துடுறானுங்க. ஹீரோவும் இந்த சேரிட்டி பாலுக்கு தான் வேகமா வந்துட்டு இருக்கிறான் கார்ல. வெள்ள ஆளுங்களுக்கும் நிக்கோ ஆளுங்களுக்கும் பயங்கரமா சண்டை வருது. கண்ணை வச்சு மாத்தி சுட்டுக்கிறாங்க. வில்லனை எவ்வளவு சுட்டாலும் சாவே மாட்டேங்கிறான். புல்லட் எல்லாத்தையும் உறிஞ்சி வாயு வழியா சுட்டு நிக்கோவா சாவடிச்சிடறான். ஹீரோவும் அங்க வந்துடுறான். ஹீரோயினை காப்பாற்றவும் வில்லனை தடுக்கவும் கண் எடுத்துட்டு உள்ள போறான். வெளில ஹீரோயினை கட்டி போட்டுட்டு அவங்களுக்கு கீழே ஒரு பாம் வைக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கிறான். டியூட் எனக்கு பேக்கப் கொடுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் ஒரு கண்ணை கொடுக்குறான். யாருக்கும் தெரியாம வில்லனை சொல்லான்னு பார்த்தா ஹீரோவை அசால்ட்டுக்கு பிடிச்சிடறானுங்க. மைலோ ஒரு பக்கம் கார் கதவு அதுவே தானே திறந்து உள்ள போயிட்டு இருக்குது. பரவாயில்லையே நாய் கூட புத்திசாலித்தனமா இருக்குதுன்னு இந்த போலீஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. வெளில ஹீரோயின் கிட்ட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்கறான். அவங்க எனக்கு ஒரு கிஸ் வேணும்னு சொல்றாங்க. இவன் கிஸ் பண்ணலான்னு போகும்போது உண்மையான ஒரு மனுஷன் கிட்ட இருந்து கிஸ் வேணும்னு சொல்றாங்க. சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிச்சிரும். டேய் வாய் முறான்னு சொல்லிட்டு இவன் அந்த மாஸ்க்கு கழட்டிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்ப ஹீரோயின் காலை வச்சு மாஸ்க் எட்டி ஒதுக்கிறாங்க. மாஸ்க் இப்ப ஏர்ல பறந்துட்டு இருக்குது. எல்லாரும் பிடிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா யாராலையுமே பிடிக்க முடியல. கடைசி மைலோவை அந்த மாஸ்கை பிடிச்சு அது போட்டுக்குது. மைலோ மாஸ்கா மாதிரி அங்க இருந்து அடியால தொல்லை பண்ணிருக்குது. ஹீரோவும் வில்லனும் வேற மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பாம்பரை வெடிப்பது கொஞ்ச நேரத்துல மைலோ ஒருத்த மேல பிஸ் அடிச்சு விளாண்டு இருக்குது. அப்புறம் ஒருத்தனை கடிச்சு ராவடி பண்ணுது. கடைசி மைலோ ஹீரோ கிட்டே வந்துருது. ஹீரோ அந்த மாஸ்கை கழட்டிடுறான். ஸோ இப்போ எல்லாரும் ஹீரோவை சொல்றாங்க. ஜஸ்ட் மிஸ்ல மாஸ்கை போட்டு மறுபடியும் மாஸ்கா மாதிரி வந்துடுறான். செல்லா குட்டிகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அங்க இருந்த ஜூஸை குடிச்சா புல்லட் சுட்ட ஹோட்டல்ல இருந்து ஒரே ஜூஸா வருது. உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வகையா கன் எடுக்கிறான். இதை பார்த்து எல்லாரும் ஓடிடுறாங்க. இது பொம்மை கன்னுடா. இப்ப அந்த பாம் 6 செகண்ட்ல வெடிய போகுது. டக்குன்னு வந்து அந்த பாம் எடுத்து வாயில போட்டு முழுங்கிடுறான். பாம் இவன் வயிற்றுக்குள்ளேயே வெடிச்சிருச்சு. நல்ல சாப்பாடு, கொஞ்சம் காரம் அதிகமா இருந்துச்சு. கடைசியா வில்லனா ஃபிளாஷ் பட்டன் வச்சு ஒரு ஓட்டைக்குள்ள அமைச்சிடுறான். சாரி பூரி நான் ஜிம் கேரி. மறுபடியும் அந்த மாஸ்கை கழட்டி நார்மலா ஏறான். அப்ப அங்க அந்த போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறாரு. இதை பார்த்த மேயர் எங்களை காப்பாத்துற கூட தெய்வமே அவரை ஒழுங்கா வெளியே விடுங்கிறாரு. பரவாயில்ல சார், நான் நாட்டுக்காக என்ன வேணா பண்ணுவேன். வாடா மயிலோ போலாம். சார் அங்க பாருங்க சார், நாய் எதை எடுத்துட்டு போகுது. டேய் நாயை தொட்டா நீ கெட்ட. ஸோ ஹீரோக்கு இனிமேல் போலீஸ் தொல்லை இல்லை. ஹீரோயின் அந்த மாஸ்கை தண்ணியிலே தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. தண்ணியில் விழுந்த மாஸ்கை ஃப்ரெண்ட் எடுக்கலான்ட்டு போகிறான். அதுக்குள்ள மைலோ அந்த மாஸ்கை ஆட்டி போட்டுட்டு போயிடுது. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, signing off, VJ.